அணைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருள் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம். மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம். மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, நமது பங்கு திருவிழாவின் 2ஆம் நவநாளில் மரியா பிறர் தேவை உணர்ந்தவர் என்கின்ற மைய சிந்தனையை வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். இந்நன்னாளில் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக இறைவேண்டல் செய்ய வந்திருக்கும் அருள் பணியாளர்களையும் பங்கு மக்களையும் ஜெபமாலை அன்னை அன்பியம், அலங்கார அன்னை அன்பியம், வின்சென்தை பவுல் சபை, தேவிப்பட்டினம், கலனிக்குடி கிராம இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நம் அன்னை பிறருடைய, குறிப்பாக ஏழை எளியவர்களுடைய தேவைகளையும் துன்பங்களையும் கண்ணுற்றார். அவர்களின் கவலைகள், வேதனைகளை தாமும் உணர்ந்தார். இதைத்தான் நாம் கானாவூர் திருமண விருந்தின் போது காண்கிறோம். திராட்சை மது என்பது யூத மக்களுக்கு வளமையின், இனிமையின், மகிழ்வின் அடையாளம். திருமண விருந்தில் அது குறைபடுகிறது என்பது அத்திருமண குடும்பத்திற்கு இகழ்ச்சியை ஏற்படுத்தும் தன்மான பிரச்சனை. மரியா அது பற்றி ஏதாவது செய்ய வேண்டும் எனும் அக்கறையோடு முன் வருகிறார். அடுத்தவர் பிரச்சனையில் நான் ஏன் தலையிட வேண்டும் என மரியா ஒதுங்கிக் கொள்ளவில்லை. மாறாக பிறர் பிரச்சனையும் தமது பிரச்சனையாக கருதும் மனிதநேய உணர்வே அவரிடம் மேலோங்கி நின்றது. அதுவே துணிந்து பிறரது துன்பம் போக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் உரம் தந்தது. மரியாவின் மைந்தர்களாகி நம்மிடமும் அவரிடமும் இருந்த பிறர் மைய சிந்தனையும் மனிதநேய மனநிலையும் பிறர் நலன் செயல்பாடும் இடம்பெற வேண்டும். துன்பத்தில், துயரத்தில், வறுமையில், நோயில், முதுமையில், தனிமையில் இருப்போரின் நிலை உணர்ந்து பரிவு கொண்டு தாமே முன்வந்து அவர்களை தேடி சென்று உதவும் தெய்வீக மனநிலை வேண்டி இணைவோம் இத்தியாக பலியில். தகுந்த முறையில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க நம்மையே தயாரித்து நம்முடைய குற்றங்குறைகளை எண்ணி பார்த்து மனம் வருத்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் கொலை செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை தருவாராக. ஆமென்.
உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, என் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வி. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு ஆட்சியுண்டாக. உலகினிலே நம் மனதோர்க்கு அமைதியாக. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு ஆட்சியுண்டாக. உலகினிலே நம் மனதோர்க்கு அமைதியாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கின்றேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. நான் இதை உங்களுக்கு ஓர் கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். இவ்வர பணியை பொறுத்தவரை என் கருத்து இதுவே. இது உங்களுக்கு பயனளிக்கும். கடந்த காலத்திலிருந்தே நீங்கள் இப்பணியை செய்து வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, இதனை விருப்பத்தோடு தொடங்கியவர்களும் நீங்களே. அப்பணியை இப்போதே செய்து முடியுங்கள். ஆர்வத்தோடு தொடங்கியது போலவே உங்கள் நிலைக்கு ஏற்றவாறு கொடுத்து ஆர்வத்தோடு அதனை செய்து முடியுங்கள். ஆர்வத்தோடு கொடுத்தால் தம் நிலைக்கேற்றவாறு எவ்வளவு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும். தம்மிடம் இருப்பதற்கு கூடுதலாக யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம்.
இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது. அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கும் எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளதன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். Alleluia, 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 alleluia.
ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 2 சொற்றொடர்கள் 1 தொடங்கி 5 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை அணுகி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலி தூய ஜெபமாலை அன்னைக்கு விழா எடுப்பதற்கு கடவுள் அந்த அன்னை வழியாக நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவதற்காக இந்த நாட்களிலே கொடியேற்றி நாம் விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே பிறர் தேவையை உணர்ந்தவர் அன்னை மரியா என்ற சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் வாழுகின்ற இந்த தமிழ் சமூகத்திற்கும் மற்ற சமூகத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே நாம் எல்லோரும் கூடி வாழ்வது. மற்ற இடங்களிலே, மற்ற நாடுகளிலே எல்லா சமூகமும் ஓரிடத்தில் இருந்தாலும் கூடி வாழ்வது என்பது, சேர்ந்து இருப்பது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். ஒருவேளை அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பண்பாடு அப்படி இருக்கிறது. அதுபோல நாம் வாழ்கின்ற இந்த தமிழ் சமூகம் ஒரு சார்பு சமூகமாக இருக்கிறது. நான் எல்லாவற்றிற்குமே பிறரை சார்ந்து இருக்கிறோம். ஒருவேளை நாம் இப்படி யோசித்து பார்த்தோம் என்றால், காலை எழுந்தது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை ஏதாவது ஒன்றுக்கு யாராவது ஒருவரை சார்ந்து இருக்கிறோம். நம்முடைய தேவையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஏதாவது ஒன்றை சார்ந்திருக்கிறோம். பெண்கள் நீங்கள் சமைக்கின்ற பொழுது யோசித்து பாருங்கள், ஆண்கள் வேலை செய்கிற பொழுது யோசித்து பாருங்கள், அல்லது அன்றாடம் நாம் செய்கிற நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் யோசித்து பாருங்கள். காலை எழுந்தது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை நமக்கு எத்தனை பேருடைய உதவி தேவைப்படுகிறது? எத்தனை மனிதர்களை, எத்தனை பொருட்களை நாம் சார்ந்திருக்கிறோம்? இந்த சமூகம் ஒரு சார்பு சமூகமாக இருக்கிறது. எனவேதான் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பது, ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்வது, ஒருவர் ஒருவருடைய தேவையை நிறைவு செய்வது அடிப்படை கடமையாக இருக்கிறது. நாம் பிறந்தவர்கள் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், மனித குழுமமாக வாழ்கிறோம். இந்த குழுமத்திலே வாழ்கின்ற வேளையிலே நமக்கென்று தனித்தனி தேவைகள் இருக்கிறது. நம்மை சார்ந்தவர்களோடு ஒரு சில தேவைகள் இருக்கிறது. எனவேதான் நாம் குடும்பமாக இருக்கிறோம். இங்கு அதிகமாக தனி மனிதர்களாக வாழ்கிற எண்ணிக்கை குறைவு. வெளிநாடுகளிலே சென்றீர்கள் என்றால் திருமணம் ஆகாமலே ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வாழ்கிற கலாச்சாரம், பண்பாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய தொற்று நம்முடைய நாடுகளிலும் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், லிவிங் டுகெதர் என்ற டெர்மினாலஜி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இருந்தாலும் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு நாம் கூடி வாழ்வது, குடும்பமாக வாழ்வது, ஒருவரோடு இணைந்து வாழ்வது, இயைந்து வாழ்வது என்பது நம்முடைய தமிழ் சமூகத்தின் பாரம்பரியம். அதைத்தான் இன்றைய நாளிலே பிறர் தேவையை உணர்ந்தவர் அன்னை மரியா என்ற மைய சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி கானாவூர் திருமண நிகழ்வு. அந்த கானாவூர் திருமண நிகழ்விலே இயேசுவும் அவருடைய சீடர்களும்
அன்னை மரியாவும் பங்கெடுக்கிறார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும். அங்கு யாரும் அன்னை மரியாளிடம் சொல்லவில்லை, இங்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, ஏதாவது போய் பாருங்க. அந்த காலத்திலே நம்முடைய ஊர்களிலே கிராமங்களிலே இதெல்லாம் உண்டு. ஏதாவது ஒரு வீட்டில் விசேஷம்னா அங்காளி பங்காளிகள்லாம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இருந்து சமைச்சு சாப்பிட்டு அதில் சந்தோஷமாகவும் இருப்போம், சண்டையும் வரும், சண்டையோடவும் போவோம். ஒரு திருமணம் என்றால் 1 வாரத்துக்கு முன்னாடியே நெருங்கின சொந்தங்கள் குறைஞ்சது 3-4 நாட்களுக்கு முன்பாகவே வந்து விடுவார்கள். இப்போ எப்படி இருக்குது? எல்லாமே மகால் காலையில் போகிறோம், நேர கிறிஸ்தவர்கள்னா கோயிலுக்கு போகிறோம், திருப்பலி நடக்குது, சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு மொய் எழுதுகிறோம், பாய் பாய். எவ்வளவு மொய் எழுதிருக்கிறாங்களோ அதில் கூட 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா நம்முடைய தகுதிக்கு ஏற்ப உறவுக்கு ஏற்ப எழுதிவிட்டு வந்து விடுகிறோம். எனவே நம்முடைய பழக்க வழக்கங்கள் இன்றைய நவீனத்துவ தேவைகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டிருந்தாலும் அன்னை மரியாள் அந்த திருமண விருந்திற்கு சென்ற பொழுது அவரிடம் யாரும் சொல்லவில்லை. அவரே அதை உணர்கிறார். உணர்ந்ததை இயேசுவிடம் சொல்லுகிறார். அவர் கூட கேட்கார், நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் அன்னை மரியாள் அந்த குடும்பத்தின் தேவையை யாரும் சொல்லாமலே உணர்ந்தார். நம் வாழ்வு வெளியீடுகளே ஒரு அருமையான புத்தகம், ரொம்ப சின்ன புத்தகம் இப்போது போட்டிருக்கிறார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது, முகவரி தந்த முகங்கள் என்ற புத்தகம். அதில் 50 ஆளுமைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் தான், பெரிய சாதனையாளர்கள், ஆனால் பெரிய புள்ளிகள் அல்ல, சாதாரண மனிதர்கள். அதிலிருந்து 2 உதாரணங்கள் மட்டும் இன்றைய மறையுரையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பெயர் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பூரணம். எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? பேப்பர் படிங்க. இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த செய்தி, ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. மதுரை தல்லாக்குளத்திலே கனரா வங்கியிலே கிளர்க்காக வேலை செய்கிற ஒரு பெண்மணி, தன்னுடைய கணவர் இறந்தவுடன் அவருக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டது. அந்த அவருடைய கணவருக்கும் அவருக்கும் ஒரு குழந்தை, ஜனனி. 1.5 வயது இருக்கின்ற பொழுது அந்த கணவர் இறந்து விடுகிறார். இயல்பாகவே அந்த கணவருக்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம், ஆசை இருந்தது. அதை தன்னுடைய மகளுக்கு மூட்டிவிட்டார். ஆனால் 1.5 வயதிலே இறந்து விட்டார். இந்த பெண்மணிக்கு அந்த வேலை கொடுக்கப்படுகிறது. அந்த வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜனனி வளர்கிறாள். ஜனனிக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த வேலையையும் செய்து கொள்கிறார். அப்படி வாழுகின்ற பொழுது இந்த ஜனனியிடம் ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது. பள்ளிக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே தனக்கு மட்டுமல்ல 2-3 பேருக்கு மதிய உணவு எடுத்து செல்வாள் எப்பொழுதுமே. அப்போ யாராவது தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லோருக்குமே அந்த உணவை கொடுக்கிற பழக்கம் உண்டு. 30 வயதில் ஜனனி திடீரென இறந்து விடுகிறார். இந்த தாய்க்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, இருந்தாலும் வாழ்கிறாள். எனவே இந்த ஜனனி இப்படி உதவி செய்து கொண்டே இருக்கிறாளே, பிறருக்கு தேவையை அறிந்து, குறிப்பாக தன்னுடைய பள்ளி வயதிலே எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறாரே என்பதை அறிந்து தன் தந்தை சீதனமாக கொடுத்த 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை அரசு பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக கொடுத்திருக்கிறார். அதனுடைய மதிப்பு 7,50,00,000. தொலைக்காட்சியிலே வந்தது, செய்தித்தாளிலே வந்தது. இது அடுத்தவருடைய தேவையை உணர்ந்து செய்தவள். பெரிய மனிதர் அல்ல. இன்றைக்கு பெரிய திரைப்பட கலைஞர்கள் அல்லது பெரும் புள்ளிகள் செய்வதெல்லாம் நமக்கு உடனே சோசியல் மீடியாவில் வந்துடுது. இதுபோல காரியங்கள் அந்த புத்தகத்திலே 50 ஆளுமைகளை எடுத்து, இப்படி 2 நபர்கள் மற்ற மாநிலங்களே இது போன்று ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரி, அவருடைய தொழிலே ஆரஞ்சு பழம் விற்கிறவர், அந்த கிராமத்திற்கு கல்வி அறிவு பூட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வருமானத்தில் வந்த தொகையை வைத்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார். இதுபோல பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு சில உதாரணங்களை எடுத்து புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்னொரு உதாரணம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம்தான். கொரோனா சமயத்திலே நம்ம எல்லோருமே பல்வேறு வகைகளிலே உதவி செய்தீர்கள்.
நான் உங்களுடைய பங்கு தந்தையெல்லாம் கேட்டோம். இங்கிருந்து அப்போ அவங்க பரமக்குடியில் இருந்தாங்க. இங்கிருந்து நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு உதவி செய்தீர்கள். எல்லோருமே ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய ஆர்வமும் ஆற்றலும் இருந்தது. நம்மால் முடிந்த உதவிகளை செய்தோம். நீங்கள் எல்லோருமே தொலைக்காட்சி பார்ப்பீர்கள், நானும் பார்ப்பேன். நீயா நானா நிகழ்ச்சியிலே இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, அதிலே அதற்கு உதவி செய்தவர்களுக்கு ஒரு புறமும் மீண்டு வந்தவர்கள் ஒரு புறமும் இந்த நிகழ்ச்சி நீயா நானாவிலே வெளியிடப்பட்டது. அப்போது கோபிநாத் இப்படி அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒவ்வொருவராக நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அதிலே ஒரு பெண்மணி, நான் சென்னையிலே வாழ்கிறேன், நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பது ஒருவர் செய்த உதவி என்று சொல்லி, என்னுடைய கணவர் ஒரு நாள் முழுவதும் ஆக்சிஜனுக்காக அலைந்தார்கள். எங்குமே கிடைக்காத நிலையில் எனக்கு ஒரு மனிதர் அவராக ஆக்சிஜன் கொடுத்து உதவி செய்தார். அவர் பெயர் ரவீந்தர் சிங் என்று சொன்னார்கள். அவர் அடுத்த அந்த பக்கம் உட்கார்ந்திருந்தார். அப்போது கோபிநாத் அவரிடம் கேட்டார், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சொன்னார், இதுவரை நான் 500 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அந்த நேரத்திலே கொடுத்தேன். இப்பொழுதுதான் முதல் முறையாக நான் உதவி செய்த ஒரு பெண்மணியை பார்க்கிறேன் என்று சொன்னார். இவர்களை எப்படி தொடர்பு கொண்டீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் சோசியல் மீடியாவில் உள்ள எங்களுக்கு உதவி தேவை என்று சொல்லி வந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி பார்த்ததிலே இவருக்கு உதவி தேவைப்பட்டது. நானே அவர்களை தொடர்பு கொண்டு, இன்று ஒரு நாள் எப்படியாவது பார்த்து கொள்ளுங்கள், நாளை காலை உங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சொன்னேன். அதுபோல கொடுத்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒருவரை காப்பாற்றி இருக்கிறோம் என்ற உணர்வு. இதுபோல நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் 2 நிகழ்வுகளிலே நமக்கு குறிப்பாக பிறருடைய தேவையை உணர்ந்து செயலாற்றுகிறவராக செயல்பட்டிருக்கிறார். ஒன்று, இந்த கானாவூர் திருமணத்திலே அவராக முன்வந்து தேவையை உணர்ந்தார். அந்த குடும்பத்திற்கு இது தேவை, அந்த நேரத்திலே இது தேவை என்பதை உணர்ந்து செயல்பட்டார். இரண்டாவதாக, அந்த தேவையை உணர்ந்ததோடு மட்டுமல்ல, உணர்ந்ததிலிருந்து செயல்பாட்டிலே வெளிப்படுத்தினார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், எப்பொழுது கடவுளினுடைய அருள் தன் மீது வந்திருக்கிறது, நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர், அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடப் போகிறீர், அதற்கு என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது, இதோ உன்னுடைய உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறார் என்று சொன்னவுடனே, அவர் முதிர்ந்த வயதில் இருக்கிறார், அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. அவரும் உதவி கோரவில்லை. ஆனால் தானாக சென்று இவர் அன்னை மரியாள் இருந்த இடத்திற்கும் எலிசபெத் இறந்த இடத்திற்கும் 90 மைல். அன்றைக்கு எந்த வசதியும் இல்லை. கால்நடையாக சென்று அவரோடு 3 மாதங்கள் தங்கியிருந்தார் என்று விவிலியத்திலே சொல்கிறோம். உணர்ந்தது மட்டுமல்ல, பிறருடைய தேவையை உணர்ந்தது மட்டுமல்ல, அதை செயலிலே செய்து காட்டினார் அன்னை மரியாள். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இன்றைக்கு அதற்காக அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, அன்னை மரியாள் இப்படி யதார்த்தமான தேவைகளுக்கு மட்டுமல்ல, துன்பத்தின் நேரத்திலும் சிலுவை அடியில் நின்று இயேசுவின் துன்பத்தை தாங்கி கொண்டிருந்தாலும் தன்னோடு இருந்த சீடர்களுக்கு நம்பிக்கையூட்டுவதற்காக சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தார். அதுவும் முக்கியமான பிறருடைய தேவையை உணர்ந்த ஒரு செயல்பாடு. நாளைய நற்செய்தி, ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியிலே நாம் வாசிப்போம், ஏழை லாசரும் அந்த பணக்காரர் உவமையை வாசிக்க இருக்கிறோம். ஏன் கடவுள் ஏழை லாசரை உடனே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார்? அந்த பணக்காரர் எவ்வளவோ முயற்சி செய்தார், முடியவில்லை. அவர் சொன்னார், நீ இந்த உலகத்திலே உண்டு கொடுத்தாய், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்னைக்கு எல்லோருமே, ஒரு சிலர் வசதியாக இருக்கிறோம், ஒரு சிலர் மிடில் கிளாஸாக இருக்கிறோம், ஒரு சிலர் ஏழையாக இருக்கிறோம். நம்முடைய நிலைக்கு ஏற்ப, நம்முடைய உழைப்பிற்கு ஏற்ப நாம் வளர்கிறோம், வாழ்கிறோம். அதை பற்றியெல்லாம் சில நேரங்களில் நாம் கவலை கொள்வதில்லை. மாறாக நம்முடைய அருகில் இருப்பவர்கள், ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், சென்சிட்டிவ் டு த பீப்புள் ஹூ இஸ் அரவுண்ட் அஸ். அந்த சென்சிட்டிவிட்டி இல்லை என்பதற்காகத்தான் அந்த பணக்காரரை இயேசு சாடுகிறார். இன்றைக்கு அதைத்தான் அன்னை மரியாள் சொல்கிறார். அங்கு தேவை என்பதை உணர்ந்தால்
அதை சென்று செயலாற்றினார். நம்முடைய வாழ்விலும் இது போல அந்த அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகிற பாடம், பிறருடைய தேவையை உணர்வோம். நாம் குடும்பத்தில் இருக்கிறோம், சமூகத்தில் இருக்கிறோம், எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, ஏராளமான தேவைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாமே உதவி செய்து விட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நாம் வாழுகிற இந்த ராமநாதபுரம் நகரிலே எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் சில நேரங்களிலே இதெல்லாம் இப்படி இருந்தால் நலமாயிருக்கும் என்று நாம் ஏங்குகிறோம், அதற்காக நினைத்து பார்க்கிறோம், இதை இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று ஆசைப்படுகிறோம். அதுதான் பிறருடைய தேவையை உணர்வது. ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்கள், நம்ம எல்லோருமே நிறைய பேர் இப்போ பைக்கு காரில் போகிறோம், அப்படித்தானே? பிறருடைய தேவையை, பிறரை அன்பு செய்கிறோம் என்றால் டிராஃபிக்கில் எத்தனை பேர் நின்றுட்டு போகிறோம்? ஒருவேளை உங்கள் காரோ உங்கள் பைக்கோ நின்னா பின்னாடி எத்தனை பேர் ஆன் அடிச்சு இவன் எதுக்கு நிற்கிறான்னே தெரியலையே, ஏன் போக வேண்டியதானே? நான் அமெரிக்காவில் சென்ற பொழுது, நான் இங்கே கார் ஓட்டினதில்லை, அங்கே தான் முத கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ நான் ஒரு அருட்தந்தையிடம் தங்கி இருந்தேன். அவர் இந்தியாவுக்கு வந்து போன பழக்கம் உண்டு. அப்போ சொன்னார், சேவியர், இங்கே கார் ஓட்டும்போது ஸ்டாப்னா ஸ்டாப், உங்கள் ஊரில் மாதிரி ஸ்டாப்னு இப்படி எட்டி பார்த்துட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு யாரும் இல்லை, போலீஸ்கார் இல்லைன்னா நீ பாட்டு போகலாம்னு இல்லை. அங்கே எல்லா வீதியினுடைய ஓரத்திலும் ஸ்டாப் சைன் இருக்கும். அது நம்முடைய வீதிகளாக இருந்தாலும் சரி, நகரின் பகுதிகளாக இருந்தாலும் சரி, 2 முனை சந்திக்கிற இடத்துல எல்லாரும் வண்டியை நிறுத்தி அப்புறம்தான் எடுத்துட்டு போவாங்க. ஒருவேளை அதை யோசித்து பாருங்கள். இதுதான் பிறர் தேவையை உணர்வது. இந்த சமூகத்திலே, நாம் வாழ்கிற நகரத்திலே, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே சாலை வசதிகள் மிகவும் அழகாக இருக்கிறது. எந்த கிராமத்திற்கும் தார் சாலை இல்லாத கிராமங்கள் இல்லை என்று சொல்லலாம். ஒரு சில கிராமங்களுக்கு இன்னும் சென்று சேரவில்லை, எல்லா கிராமங்களுக்கும் இருக்கிறது. சாலைகள் எல்லாம் விரிவுபடுத்தப்படுகின்றன. ஆனால் நகரங்களிலே டிராஃபிக் குறையவே இல்லை. நம்ம எல்லோருமே நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஏற்றாற் போல பைக் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம். அதற்கு ஏற்றாற் போல அதனுடைய வசதிகளும் பெருகுகிறது. நம்முடைய மனநிலையில இங்கே சிக்னல் இருக்குது, ஸ்டாப் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. எதிர்த்தாப்புல வர்றவரை பற்றி கவலைப்படணுங்கிற எண்ணம் நமக்கு ஒரு சிலருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. நம்ம கார் போகும்போது இருக்கிறது இல்லை, அடுத்த கார் போகும்போது இருக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, சின்ன சின்ன காரியங்களிலே பிறர் தேவையை நாம் எப்படி உணர்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். 2வது காரியம், நாம் எல்லோருமே நன்றாக உண்கிறோம். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார்கள், நீங்கள் உணவை வீணடிக்கிறீர்கள் என்றால் பிறருடைய உணவை திருடுகிறீர்கள் என்று அர்த்தம் என்று. எத்தனை முறை சாப்பாடு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அதை வீணடிக்கிறோம். யாரோ ஒருவர் சாப்பிட வழி இல்லாமல் அல்லது சாப்பாடு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று உணர்ந்தோம் என்றால் நாம் அதை வீணடிக்க மாட்டோம். வேண்டுமென்று வீணடிப்பதில்லை. சில நேரங்களிலே நம்மால் சாப்பிட முடிவதில்லை என்றால் கூட, ஏன் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்படி நினைத்தோம். ஏன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை பாதியை கொண்டு யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் சாப்பிடுவதற்கு முன்னால் தெரியும், என்னால் இவ்வளவுதான் சாப்பிட முடியும். அப்படி வீணடிக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்யலாம்? இதுபோல நிறைய காரியங்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய காரியங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் அதற்காகத்தான் நாம் ஓட்டு போடுறோம். நம்ம ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொள்வார்கள். மாறாக சின்ன சின்ன தேவைகளை, பிறருடைய தேவைகளை, சின்ன சின்ன தேவைகளை நாம் உணர்கிறோமா? அதுபோல துக்க வீடுகளிலே, நம்முடைய நாட்டிலே ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது. யாராவது இறந்தால் அந்த அக்கம் பக்கத்தவர் சென்று அங்கே உட்கார்ந்து ஜெபம் செய்வது. நான் புஷ்பவனம் பங்கில் இருக்கும்போது அன்பியம் ஆரம்பித்தோம். கிராமந்தான், எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஆரோக்கியம் போது எங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது.
ஒரு தயக்கம் இருந்தது. எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும், இவங்க எப்படி போய் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே எனக்கு அது ஒரு சில நிகழ்வுகள் அவர்களாகவே முன்வந்து செய்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது துக்க நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவர்களே சென்று சேர்ந்து சமைப்பது, அங்கு சேர்ந்து ஜெபம் பண்ணுவது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருவர் இறந்து விட்டார். அந்த குடும்பத்தில் இருக்க அந்த ஊரில் இருக்கிற அங்காளி வங்காளிகளுக்குள்ள சண்டை, சமைக்கிறதுக்கு ஆளில் கடைசியில் அன்பியத்துக்காரவங்க போய் சமைச்சாங்க. அதுதான் சின்ன சின்ன வகையிலே நம்மோடு கூட வாழ்கிற பிறருடைய தேவையை உணர்கின்ற செயல்பாடு. முதலிலே அடிப்படையிலே பிறரோடு நாம் இணைந்து வாழ்கிறோம், நாம் தனியாக வாழவில்லை என்ற உணர்வு வந்தாலே நாம் உதவி செய்வதற்கு தயாராகி விடுவோம். எண்ணத்திலே அது வர வேண்டும். எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும்னு சொன்னால் இதை பற்றியெல்லாம் நாம் யோசிக்க மாட்டோம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் நமக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக இருக்கிறார். சிறப்பாக பிறருடைய தேவையை உணர்ந்து செயல்படக்கூடிய, என் உள்ளத்திலே எண்ணக்கூடிய, அதனால்தான் அகில உலகின் தாய் என்று இன்றைக்கு வரை அந்த அன்னையை நாடுகிறோம். இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அந்த அன்னையை நாடி செல்லுகிறோம். காரணம், அவர் எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து கொண்டிருக்கிறார், அதில் செயல் வடிகளே காட்டுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு விஷயங்களிலும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் நிறைய சொல்லலாம், இந்த இரண்டு விஷயங்களில் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சவால், இன்றைக்கு ராத்திரி திருப்பலி முடிந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லும் போது எவ்வளவு பொறுமையாக போக முடியுதுன்னு பாருங்கள். பிறருடைய தேவையை உணர்ந்து பைக்கில் அல்லது காரில் எதெல்லாம் ஒன்று தான் போவீங்க, அப்படி தானே? நம்மளால் எவ்வளவு பொறுமையாக போக முடியுது? யாரையும் திட்டாமல் ரோட்டில் போக முடியுதா? ஏன்னா நம்ம மட்டும் தப்பு பண்ணுறதில்ல, எதிர்த்து வர்றவங்களும் அதனால் திட்டாமல் போக முடியுதா? சாலை விதிகள் ஒன்று இருக்கிறது, அதில் குறைஞ்சபட்சம் நம்மளால் மதிக்க முடிகிறதா, பின்பற்ற முடிகிறதா என்று யோசிப்போம். இரண்டாவதாக உணவை பற்றி பேசினேன். இன்றைக்கு இரவு உண்ணுகின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மட்டும் சாப்பிடுங்க. அப்படி என்றால் நீங்கள் பிறருக்கு உதவி செய்வதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். மூன்றாவதாக, ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்வோம். அடுத்தவருடைய நேரத்தை வீணடிக்காமல் இருப்போம். பல பேர் அரசு அலுவலகங்களிலும் மருத்துவமனைகளிலும் பல்வேறு நிறுவனங்களிலும் வேலை செய்வோம். நம்ம எல்லோருக்குமே நமக்கு நேரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல நம்மை தேடி வருகிறவர்களுக்கும் நேரம் என்பது முக்கியம். அவர்களை தேவையில்லாமல் அலைக்கழிப்பதும் தேவையில்லாமல் காத்திருக்க செய்வதும் மிகப்பெரிய பாவம். இது குற்றத்தை தாண்டி மிகப்பெரிய பாவம். அடுத்தவருடைய நேரத்தை திருடுவது மிகப்பெரிய பாவம். ஒரு காலத்திலே தீண்டாமை என்பது பாவம் என்று சொல்லி பழகியது போல அடுத்தவருடைய நேரத்தை திருடுவதும் பாவம். நாம் உண்மையிலேயே பிறரை நேசிக்கிறோம் என்றால் நம்மால் முடிந்தவரை யாரையும் அலைக்கழிக்காமல் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு பிறர் மீது அக்கறை இருக்கிறது, பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்கிறோம், இந்த சமூகத்தையும் நாம் மதிக்கிறோம் என்று அர்த்தமாகிவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கோ இந்த வாரத்திலோ முயற்சி செய்யுங்கள். ஒன்றொன்றாக தொடங்கினோம் என்றால் எல்லாம் நல்லதாக நடக்கும். நாம் எதிர்பார்த்த சமூகம் நல்ல சமூகமாக மாறும். அன்னை மரியாள் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் எவ்வாறு பிறர் தேவையை தேடி சென்று அதை உணர்ந்து உதவி செய்தாரோ அதுபோல இந்த சமூகத்திலே ஒருவருக்கொருவர் தேடி சென்று உதவி செய்கின்ற பொழுது நாமும் வளர்வோம். அன்னை மரியாளும் அதை பார்த்து மகிழ்ந்திருப்பாள். அதற்காக வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து கூறி ஜெபிப்போம். கேட்டருளும் ஆண்டவரே, எங்கள்
மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வின் ஆதாரமாகிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் அனைவரையும் தூய ஆவியானவரின் வரங்களால் நிறைத்தருளும். இன்றைய கால சவால்களை மன வலிமையோடு எதிர்கொள்ளும் ஆற்றலை தந்தருளும். அவர்களை உடல் உள்ள நலன்களால் நிறைத்து உமது தெய்வீக வழியில் வழிநடத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் அன்னையை மனு குலத்திற்கு தாயாக தந்த தெய்வமே, அந்த அன்னையின் விழாவினை கொண்டாட தயாரிக்கும் நாங்கள் அன்னையிடம் விளங்கிய தாழ்ச்சி, இறை திருவிடத்திற்கு பணிதல், இறை வார்த்தை சிந்தனை, பிறர் மீது கொள்ளும் அக்கறையுடன் கூடிய அன்பு, துன்பங்களில் பொறுமை போன்ற நற்பண்புகளை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அருளை பொழியுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையான இறைமகன் இயேசு கிறிஸ்துவே, ஆர்வத்தோடு கொடுத்தால் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும் என்ற இறைவார்த்தையின்படி இறைப்பணிக்கும் பிற பணிக்கும் எங்களால் இயன்றவற்றை ஆர்வத்தோடு கொடுக்கும் மனநிலையை எங்களுக்குள் உருவாக்க வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அமைதியின் உருவமே எங்கள் இறைவா, போர்கள், இயற்கை சீற்றங்கள், சமூக சீர்கேடுகள், பல்வேறு நோய்கள், எதிர்பாராத விபத்துக்கள் போன்றவற்றால் அமைதியிலிருந்து தவிக்கும் இந்த உலகினை நீர் விட்டு சென்ற பேரமைதியால் நிரப்பி அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிச்சாக்கும் எங்கள் தந்தையே இறைவா, இன்றைய திருவழிபாட்டினை வழிநடத்தும் அருள் பணியாளர்கள், இதில் பங்கு கொள்ளும் இருபால் துறவிகள், இறை மக்கள், இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் ஜெபமாலை அன்னை, அலங்கார அன்னை, அன்பிய குடும்பங்கள், நற்செய்தி பணியாளர்கள், தேவிப்பட்டினம், கழனிக்குடி, கிளைக்கிராம இறை மக்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அருள் வளத்தோடும் பொருள் வளத்தோடும் வழிநடத்த வேண்டுமென உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தேவையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் இறைவன் அந்த அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம் திருப்பீடத்தின் முன்னிலையிலே நம்பிக்கையோடு எழுப்பிய எல்லா வேண்டுதல்களையும் கனிவாய் செவி சாய்த்து நாங்கள் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே எங்களோடு கூட வாழ்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் உணர்ந்து அவர்களுக்கு தேவையான நேரத்தில் எங்களால் முடிந்த வகையில் உதவி செய்ய தேவையான ஆற்றலையும் நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட காரியங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன்.
அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்கள் ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், இந்த பலியை தலைமையேற்று வழிநடத்தும் அருள் பணியாளர் சேவியர் ஆரோக்கியசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய இந்த நவநாள் திருப்பலியினை சிறப்பிக்கிற ஜெபமாலை அன்னை அன்பிய குடும்பங்களையும் அலங்கார அன்னை அன்பிய குடும்பங்களையும் நீரே தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்தருளும். இன்றைக்கு விழா கொண்டாடி மகிழும் வின்சென்ட் தே பவுல் சபை உறுப்பினர்களையும் அவர்களது பணிகளையும் முயற்சிகளையும் நீரே வழிநடத்தி காத்தருளும். எமது கிளை கிராமங்களான தேவிப்பட்டணம், கலனிக்குடி கிராமங்களிலிருந்து வந்திருக்கிற நபர்களையும் அந்த கிராமத்தின் வளர்ச்சியையும் இறைவா நீரே ஆசீர்வதித்து காத்தருளும். அன்னை மரியை போன்று நாங்களும் பிற நலப்பணிகளில் இன்னும் ஆர்வமாய் நம்பிக்கையோடு உற்சாகமாய் செயல்பட எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இன்றைக்கு சிறப்பு இறைவேண்டலாக இளைஞர் இளம் பெண்களுக்காக வேண்டுகிறோம். இறைவா, எம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா இளைஞர் இளம் பெண்களை நீரே வழிநடத்தி காத்தருளும். நல்ல வாழ்வும் நல்ல எதிர்காலமும் அவர்களுக்கு சிறப்பாய் அமையச் செய்தருளும். எங்களோடு வாழ்ந்து இறந்த அடியார்களையும் எண்ணி பார்க்கிறோம், அவர்களுக்கும் நிலை வாழ்வை கொடுத்தருளும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இறை தந்தையை போற்று புகழ்ந்து மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமைகள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து, இதோ நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் சொன்னீரே. நாங்கள் கூடி ஜெபிக்கிற இந்த வேளையிலே எங்களுக்கும் எங்களோடு வாழ்கிற எல்லாருக்கும், இந்த உலகத்திலே வாழ்கிற அனைவருக்கும் நிறைவான அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற நிறைவான அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும், எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற அன்பு தெய்வம். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்படுகின்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மொத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், இறைவாய் நிலையாய்
என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக இனி தேடி உறவானவர். உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக இனி தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், இறைவா நிலையாய் நிலவும் தொடுவாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், இறைவா நிலையாய் நிலவும் தொடுவாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. கனிமான்கள் நீ தேடும் கதை போலவே, கண்ணான உனை தேடி உளம் வாழுவே. அழியாத உணவாக என்னை சேர்ந்துவும், அருளாலே என்னை தேற்றி உமராகுவே. கனிமான்கள் நீ தேடும் கதை போலவே, கண்ணான உனை தேடி உளம் வாழுவே. அழியாத உணவாக என்னை சேர்ந்துவும், அருளாலே என்னை தேற்றி உமராகுவே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், இறைவா நிலையாய் நிலவும் தொடவாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், இறைவா நிலையாய் நிலவும் தொடுவாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இருசூழும் உலகில் அருள்கோடி தருகின்றார் இந்நாளும் பேரின்பமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திரு அருளடையாளத்தில் உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பே உருவான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, திருவிழாவுக்கான கொடியேற்றி இன்றைக்கு 2ஆம் நாள் கொண்டாட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம். மிகச் சிறப்பான தொடக்கம் நேற்று. அதையொட்டி இன்றைக்கு மிகச் சிறப்பான ஒரு தொடர்ச்சி. உங்களுடைய பங்கேற்புக்கும் ஈடுபாட்டுக்கும் ஒத்துழைப்புக்கும் நன்றிகள். சிறப்பாக இந்த நாளை சிறப்பித்திருக்கிற ஜெபமாலை அன்னை அன்பிய குடும்பங்கள், அலங்கார அன்னை அன்பிய குடும்பங்கள், நடனம் தொடங்கி ஜெபமாலை, திருப்பலிகளுக்கு தேவையான ஏற்பாடுகள்
எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள், திட்டமிட்டிருக்கிறார்கள். திட்டமிட்டபடி எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களோடு இன்றைக்கு நம்முடைய வின்சென்ட் டே பவுல் சபையினர் தங்கள் சபையின் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். அவர்களும் இன்றைக்கு இந்த திருப்பலியை சிறப்பித்திருக்கிறார்கள். அதோடு தேவிப்பட்டினம் கழனைக்குடி கிராம இறைமக்களும் நம்மோடு இணைந்து இந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளை சிறப்பித்திருக்கிற எல்லா குழுவினருக்கும் கரம் தட்டி வாழ்த்தையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிப்போம். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று வழி நடத்தியவர் அருள்பணியாளர் சேவியர் ஆரோக்கியசாமி. நம் மறை மாவட்டத்தில் பல இடங்களில் பணிபுரிந்து அமெரிக்காவில் 10 ஆண்டுகள் பங்கு பணியாளராக பணிபுரிந்து தற்போது சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் தங்கி மறை மாவட்டத்தின் சொத்து காப்பாளராகவும் திட்டக்குழு செயலராகவும் மிகச் சிறப்பாக பணியை தொடங்கியிருக்கிறார். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற மைய கருத்தை மரியா பிறர் தேவை உணர்ந்தவர் என்பதை 3 முக்கியமான பண்புகளை நமக்கு சொல்லி விளக்கி விவிலிய ஆதாரத்தோடும் நடைமுறை சிந்தனையோடும் நமக்கு தெளிவுபட எடுத்து சொல்லி இருக்கிறார். நமக்கு பல நேரத்தில் திருப்பலிகளுக்கும் வழிபாடுகளுக்கும் பங்கின் வளர்ச்சிக்கும் உதவுகிறார். அழைப்பை ஏற்று இன்றைக்கு திருப்பலியை தலைமையேற்றி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து மறையுரை வழங்கிய அருள்பணியாளர் சேவியர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். கொஞ்சம் சத்தமாக கைதட்டுங்களே பார்ப்போம். நாளைய தினம் திருப்பலியினை சிறப்பிப்போர். நாளைய மைய கருத்து மரியா வானவரால் வாழ்த்து பெற்றவர். செங்கோல் அன்னை சிறப்பிக்கிறார்கள். எங்களுடைய கணக்குப்படி 52 குடும்பங்களை கொண்ட பெரிய அன்பியம். எல்லாரும் பங்கெடுத்து மிகச் சிறப்பாக நாளைய ஞாயிறு திருப்பலியினை சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம். நாளைய தினம் காலை திருப்பலி இங்கு நடைபெறாது, மாலை திருப்பலி மட்டும் நடைபெறும். எனவே நாளைய தினத்தை செங்கோல் அன்னை அன்பியத்தோடு மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்கள், மறைக்கல்வி மாணவ மாணவியர், இளைஞர் இளம்பெண்கள், முதலூர் வீரவனூர் கிராம இறைமக்களும் இணைந்து சிறப்பிக்கிறார்கள். அதற்குரிய முன்னேற்பாட்டை தயாரிப்பை செய்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய மறையுரை அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி? 16 பேர் அதற்குரிய பதிலை எழுதியிருக்கிறீர்கள். ஒருவருடைய பதில் மிகச் சரியான பதில். 16 பேரில் நேற்று மறையுரை பற்றி கேள்வி கேட்போம்னு சொல்லவே இல்லை. இன்றைய மறையுரைக்கான கேள்வி பின்னாடி வரும். நேற்றைய மறையுரையில் பதில் சொல்லிய 16 பேரில் ஒருவர் மிகச் சரியான பதிலை அனுப்பியிருந்தார். திருமதி மரிய பாஸ்டினா அவர்களுக்கு ஃபாதர் இப்போது பரிசு வழங்கி பாராட்டுவார். இதே மாதிரி கேட்கறதுக்கு நல்லா பதில் எழுதுனா சிறப்பாக இருக்கும். இன்றைய மறையுரைக்கான கேள்வி பின்னர் உங்களுக்கு வரும். நல்லா கவனிச்சிருப்பீங்க இன்னைக்கு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வரும், மேலோட்டமாக வராது. நிச்சயமாக கேள்வி வரும். நாளை 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவியருக்கு ஒரு புத்தாக்க பயிற்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலை திருப்பலிக்கு பதிலாக ஒரு புத்தாக்க பயிற்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவியரை காலை 9:30 மணிக்கு அனுப்பி வையுங்கள். 12:30 மணிக்கு அது நிறைவு பெறும். நிச்சயமாய் பயனுள்ள பயிற்சியாக இருக்கும். சும்மா கையை வச்சுட்டு வந்தால் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குருவோம். உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் நேற்றைய தினம் நான் அறிவித்தது போன்று எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்படும். என்ன போட்டி? உங்களுக்கு என்ன போட்டி இருந்துச்சு? மாறு வேட போட்டி. அந்த மாறு வேடங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன்.
பழைய ஏற்பாட்டு ராஜாதி ராஜர்கள் மாதிரி, புதிய ஏற்பாட்டு புனிதர்கள் மாதிரி, திருத்தூதர்கள் மாதிரி, அன்னை தெரசா மாதிரி, அருளானந்தர் மாதிரி, இப்படி பல்வேறு நபர்கள், பல்வேறு நம் பிள்ளைகள் மாறு வேட போட்டியில் வந்தார்கள். சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும். அந்த வகையில் அவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பரிசுகள் வழங்கப் போகிறோம். நாளைக்கு 3-4 வகுப்புகளுக்கான பரிசுகள் வழங்கப்படும். அதை உங்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் தொடர்பு கொள்வார்கள். மாலை வழிபாட்டுக்கு வருகிற போது நம்ம ஜெபமாலை மாதா கோயிலில் இருக்கிறோம், ஜெபமாலை திருவிழா கொண்டாடுறோம். எல்லார் கையிலையும் ஜெபமாலை இருந்தால் நல்லாயிருக்கும். நிறையா வீடுகளுக்கு போனால் ஆணியில் ஒரு 5-6 ஜெபமாலை தொங்குது. அதெல்லாம் எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி கோயிலுக்கு வர்ற போது எடுத்துகிட்டு வரலாம். நாங்களே உங்களுக்கு ஜெபமாலை கொடுக்குறோம். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஜெபமாலை வைத்திருந்தோம், ஒரு சிலர் எடுத்து பயன்படுத்துகிறீர்கள். நாளைக்கு வருகிற போது தவறாமல் வீட்டில் இருக்கிற ஜெபமாலை எடுத்துகிட்டு வாங்க, அல்லது இங்கே இருக்கிற ஜெபமாலைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்பியங்களுக்கு படங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு அன்பியத்துக்கும் படங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த படங்களை கோவிலுக்கு கொண்டு வரணும், பவனிக்கு கொண்டுகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு படம் தான் இன்னைக்கு வந்திருக்குது. இன்னொரு படம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இருக்கா? படத்தில் பாதி இருக்கா? படத்தை பிரிச்சிட்டியலா? சரி, போகும்போது மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. நேற்றைய படம் இங்கேயே இருந்துச்சு, நாங்கள் எடுத்துக்கிற முடியாது. அந்தந்த அன்பியத்தை சார்ந்தவர்கள் எப்படி எடுத்துகிட்டு வாரீங்களோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிருங்க. பவனியில் நீங்கள் கொண்டு வர வேண்டும், திருப்பலியில் வைக்க வேண்டும். திருப்பலி முடிந்து நீங்கள் அவசியம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இப்போது இன்றைய நாளுக்கான பரிசு பட்டியலை மறைக்கல்வி ஆசிரியர்கள் வாசிப்பார்கள். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால நானே அந்த பரிசுகளை கொடுத்த வர்றேன். வாசிக்கிற போது பிள்ளைகளை வரிசையாக அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். ஜெனுசா, ஜெனுசா, டிக்ஸ்லின் ஹன்னா, டிக்ஸ்லின் ஹன்னா, ஆக்னஸ், அசன்சியோ, ஆக்னஸ், அசன்சியோ, ஹேயல், அன்சி, மெர்வின், மெர்வின், சாரா, கேண்டிடா ஜெமி, ஜெர்ஃபினா தெரசா, கிங்ஸ்டன், எலிசா, எலிசா, இதெல்லாம் சூப்பரான ஒரு ஹாட் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ். நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டுகிட்டு போகிறீங்களோ இல்லையோ, ஏதாவது தயார் பண்ணி எங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கலாம். நானும் போன வருஷமே சொன்னேன், ஒரு வீட்டில் இருந்து கூட வரல. இந்த வருஷம் எத்தனை வீட்டில் இருந்து வருதுன்னு பார்ப்போம். சின்ன பிள்ளைங்களை நம்ம உற்சாகப்படுத்தணும், தட்டி கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்க இந்த வயசில் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் விவிலியத்தை பின்னணியாக கொண்டு நடித்திருப்பது பாராட்டக்கூடியது. பரிசு பெற்ற எல்லாருக்கும் சத்தமாக ஒரு தடவை கைதட்டி வாழ்த்தை பாராட்டை சொல்லுவோம். எழுந்து நிற்போம், பாடகர் குழுவோடு இணைந்து பாடி இறையருளை பெறுவோம். அப்போது அர்ச்சிக்கப்பட்ட தீர்த்தம் உங்கள் மீது இப்போது தெளிக்கப்படுகிறது. ஜெபமாலை தாய்மரியே, உந்தன் சீரியத்து அருள் பொழியே. ஜெபமாலை தாய்மரியே, உந்தன் சீரியத்து அருள் பொழியே.
வானவர் கீதம் நீ அம்மா வல்லவன் ஓவியம் நீ வானவர் கீதம் நீ அம்மா வல்லவன் ஓவியம் நீ ஞானத்தின் பேரொளி நீ நலம் தரும் நாயகி நீ ஞானத்தின் பேரொளி நீ நலம் தரும் நாயகி நீ ஜெபமாலை தாய் மரியே உங்கள் சேயத்து அருள் புரியே வாசில்லா மாணிக்கம் நீ அம்மா மங்கைய திலகம் நீ வாசில்லா மாணிக்கம் நீ அம்மா மங்கைய திலகம் நீ ஆசீர் நிறைந்தவள் நீ அவனில் தாயும் நீ ஆசீர் நிறைந்தவள் நீ அவனில் தாயும் நீ ஜெபமாலை தாய் மரியே உங்கள் சேயத்து அருள் புரியே முழந்தாளிட்டு நம் பங்கில் இருக்கிற எல்லா இளைஞர்கள் இளம்பெண்கள் நன்கு படிக்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, நல்ல வாழ்வு எதிர்காலம் அமைய, அவர்கள் விரும்புகிற எல்லாம் இறையருளால் சிறப்பாய் அவர்களுக்கு கிடைக்கப் பெற இணைந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. Thank you. God bless you.